ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ सौन्दर्यलहरीயில் 77வது மந்திரம். यदे तत्कालिन्दी तनुतर तरङ्गाकृति शिवे कृशे मध्ये किञ्चिज्जननि तव यद्भाति सुधिया विमर्दादन्योन्यम् कुशकलशयोरन्तरगतम् तनुभूतम् व्योम प्रविशदिवनाभिम् कुहरिणी। 77வது ஸ்லோகம். यदेतत् कालिन्दी तनुतर तरङ्गाकृति शिवे कृशे मध्ये किञ्चित् जननि तव यद्भाति सुधीयां विमर्धात् अन्योन्यकुचकलशयोर् अन्तरगतं तनुद्भूतं व्योम प्रविशति दिव नाभिगुहरिणी. இந்த ஸ்லோகத்தில் யமுனையின் சிறு அலை நாபிகளாக மடுவில் புகுவது போல் அம்பாளின் அந்த ரோம வரிசைகள் அமைந்துள்ளது என்பதையும், இதில் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் சர்வ ஜெயம் வஷ்யம் ஆகும் என்பதும் சூக்ஷ்ம தர்சனம் கிட்டும் என்பதும் தெளிவாக கிடைக்கின்றது. இந்த ஸ்லோகத்துடைய பொருள் என்னன்னா, அம்மா, தியானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய உன் சிறு இடுப்பில் நர்மதை யமுனை கருமையான மெல்லிய அலை போன்று, ஏன்னா யமுனை கொஞ்சம் கருப்பு, யமுனை காலிந்தி, அந்த யமுனை கண்ணனுடைய பாதம் பட்டு அப்படி கருப்பாக விட்டது என்று சங்கர பகவத்பாதால் யமுனாஷ்டகத்தில் சொல்கின்றார். அப்ப இந்த யமுனை கருப்பா அப்படி வளைஞ்சு போகும்போது நீங்க சேட்டலைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்றத, அம்பாளுடைய அந்த இடுப்புல இருக்கிற அந்த மயில் மீன்ஸ் முடிகள் எல்லாம் அப்படியே மெல்லிய நாணமாக மெல்லிய அலைகள் போல் உன்னுடைய ரோம வரிசைகள் உள்ளது. தொப்புள் குழியில் முடி வளைகின்றது. அதை பார்த்தால் நீலவட்டமாகவும் உன் பருத்த கலசங்கள் போன்ற இரு ஸ்தனங்களும் இடையே அகப்பட்டு அதனுடைய அழுத்தத்தினால் எங்கே தான் அழிந்து விடுமோ என்று பயந்து மெல்லியதாகி தொப்புள் குடியில் சுழன்று செல்வது போல் தோன்றுகின்றது என்று வர்ணிக்கின்றார். இது கவிகளுடைய நயத்தில் வர்ணிப்பது. இதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. இதோடைய ஸ்லோகம் ஒன்றுன்னா நான் சொல்றேன். சிவே, சிவே என்றால் மங்களஸ்வரூபிணி, ஜனனி என்றால் தாயே, தவ உன்னுடைய, கிருச்சே மெலிந்த, மத்தியே இடையில், காலிந்தி என்று சொல்கின்றார். காலிந்தி என்றால் ஆக்சுவலி யமுனா நதிக்கு இன்னொரு பெயர். தனுதர மிக மெல்லிய தரங்காகிருதே, தரங்க ஆகிருதியே, அதாவது அலையின் வடிவை போன்றவளை. ஒரு அலை, ஒரு நதியில் இருக்கக்கூடிய அலை பான் அப்படின்னு சொல்லுவாங்க பெங்காலிலாம். அப்ப அந்த பான், அந்த அலைகள் எப்படி எழுகின்றதோ அதுபோல, எதே தத்து யாதொரு இந்த கிஞ்சித்து ஒன்றுள்ளதோ, அதாவது ரோமாவரிசையில் சிறு பொலிவை உண்டோ அதே போல சுதியாம் ஞானிகளுக்கு. இது எப்படி யார் பார்க்கிறா அப்படின்னா ஞானிகள். ஏனெனில் இது தேக சம்பந்தத்தோடு இல்லை. அதாவது நீங்க இதை தப்பா எடுத்துக்க கூடாது. என்னடா இது அம்பாளுடைய இடுப்புல இருக்கிற முடிய பற்றி சொல்லிட்டு இருக்காருன்னு. அதாவது ஜனனி அப்படின்ற வார்த்தையில அங்கேயே சொல்லிட்டார் அவர். ஜனனி என்றால் இந்த உலகத்தின் மாதா என்று பொருள். லோக ஜனனி, உலகத்திற்கே தாயானவள் பராசக்தி. அப்ப இந்த பாரத அன்னையின், அந்த அன்னையின் இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மயிர்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால், யமுனை போன்ற அலைகள் நிறைந்த அந்த ஆறுகள் போல சுழிக்கின்றது.
அந்த ஆறுகள்லாம் சுழிச்சு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும்ல, அதுபோல அன்னையின் அந்த முடி ரோமங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதை காட்டுவதாகவும், குச்சகலசையோர், குச்சகலசம் என்றால் கலசங்களைப் போல இரு நடிகிலும் அந்த அந்தரகதம் நடுவில் அகப்பட்டு கொண்ட அந்யோன்யம் ஒரு, அதாவது அம்பாளுடைய அந்த மார்பிலிருந்து அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மூடிகள் தனுபூதம் மெலிந்த தூரமான வியோமம் என்றால் நீலம் நிறமுடைய ஆகாசம் என்னும் பொருள். அதாவது இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இந்த ஸ்லோகத்தை மைக்ரோகாசம் டு மேக்ரோகாசம், அம்பாளை இங்கே உருவகப்படுத்துவதாக கூறி சங்கர பகவத் பாதால் ஆதிசக்தியே இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றாள் என்பதை காட்டுவதாக. அது மட்டுமல்ல, பாரத திருநாடே அவளுடைய சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், நதிகள் மற்றும் ஏனைய அனைத்து இயற்கையும் அவளுடைய அங்கங்கள் என்பதை காட்டுவதாக இங்கே அற்புதமாக எடுத்துட்டு போறார். நாபிம் தொப்புள் சுழியில் பிரவிஷதிவ புகுவது போல் தோன்றுகின்றது அம்மா என்று சொல்கின்றார். அப்ப இதுல இந்த லக்ஷ்மிதரருடைய டீக்காவிலையும் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிதரர் ஏனைய ஆனந்தகிரி போன்ற சௌபாகியவர்த்தினி, அருணாவேதினி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதையே கருத்தை தான் சொல்கின்றார். மங்கள தேவியான தாயே, உன் சிறுத்த இளைத்த இடையில் யமுனை மிக்க யமுனையின் அலை போன்ற உன்னுடைய ரோம வரிசையில் பொருள் தோன்றுகின்றது. கலசம் போன்ற 2 ஸ்தனங்களிடையே உள்ள வெளி, அதன் மார்பகத்தின் நடுவே நழுவிய பள்ளம் போன்ற தொப்புள் குழி, அதில் தோன்றுகின்ற இந்த சுழி, அந்த முடி இருக்கிறது, சுழிச்சின்னு இருக்கிறது, அது எப்படி உள்ளது என்றால், இந்த இயற்கை அன்னையின் எழில்மிகு பாரதத்தை நான் காண்பது போல் உள்ளது என்று கூறுகின்றார். அப்ப இதோடைய பதார்த்தம் எப்படி பார்க்கணும்னா, ஹே ஜனனி மாதே தேவி எது பிரசித்தம் ஏதது பரிதிருஷ்யாம். நான் அருணாமோதியிலிருந்து படிக்கிறேன், லக்ஷ்மிதரர்லையும் இருக்கு, அருணாமோதி நான் எடுத்துட்டேன். காளிந்தி தனுதர தரங்க கிருதி காளிந்தியா யமுனாயாக தனுதர அதிசூக்ஷ்ம எஸ் தரங்கஹ. அந்த யமுனைக்கு என்ன விசேஷம்னு காமிக்கிறாரு. வீச்சிஹி தஸ்யாகிருதி ரிவ கிருதார்த்தக தத்வா பிரகாசம் இத்தியர்த்தகன்னு அப்படியே போட்டு எடுத்துன்னு போறாரு. அப்ப நேரில் காண முடியாத கவிகள் கற்பனை கண்ணால் உதிக்கின்றார்கள் அம்மா, உன்னுடைய அழகை இந்த பாரத தேசத்திலேயே காண்கின்றார்கள் என்பதே இதன் பொருள். இதில் ஆனந்த தீர்த்தர் அவர் இதில் ஒரு அந்த மந்திர பிரயோகத்தையும் சொல்லி தருகின்றார். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். காமபீஜத்தை வெல்லக்கூடியது க்ளீம் என்ற மந்திரத்தையும் அதில் உட்புகுத்துகின்றார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.